சொல்லுடி, சொல்லுங்க. இந்த பார், நீயா சொன்னா அவனை மட்டும்தான் வெட்டுவேன். நானா கண்டுபிடிச்சேன், அவன் குடும்பத்தையே கொளுத்துவேன். முடியாது. நீ என்ன கொல்லால பரவாயில்ல, நான் அவரை பத்தி சொல்ல மாட்டேன். எது? அவரா? ஓ, அந்த அளவுக்கு மரியாதையா? உன்னை வெட்டி போட்டா தான் யாத்திரை. நான் உன்னை எவன்கிட்டயோ கெட்டு போல. ஏன் புருஷன் கிட்ட நெருங்கி பழக யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? இத பார், இதுக்கு பேரு தாலி. என் புருஷன் எனக்கு கட்டினது. அதுவும் இல்லாம நான் மேஜர். என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்ன்ற ரைட்ஸ் எனக்கு இருக்கு. அதுல நீ மட்டும் இல்ல, எவனும் தலையிட முடியாத. அப்பாவை சேர்த்து சொல்றியா? அவருக்கு தெரிஞ்சது அவர் பார்வையில உன்னை பஸ்பமாக்கிடுவாரு. கொஞ்ச நாளா உன்னை கவனிச்சுட்டு தாண்டி வரேன். ராத்திரி ஃபுல்லா தூங்குறது கிடையாது, நேரம் கட்ட நேரத்தில் போன் பண்றது, இதெல்லாம் என்ன காரணம்னு தெரியாம இருந்தேன். இதுக்கெல்லாம் இப்ப தாண்டி எனக்கு அர்த்தம் புரியுது. உனக்கு மதனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணதுல இருந்து நீயாவே இல்லடி. அன்னைக்கு ஜவுளி கடையில பேரஞ்ச மாதிரி நீ உட்கார்ந்து போது எனக்கு சந்தேகம் வந்தது. நான் உன்னை ஒவ்வொரு தடவை சந்தேகப்படும் போது அப்பா என்னதான் திட்டுவார். அந்த அளவுக்கு நம்பிக்கை பாசம் வச்சிருந்த மனுஷன்டி. அவருக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிக்க. பிறந்தப்ப அம்மாவை கொன்ன, இப்ப எங்க 2 பேத்து உயிரோட கொண்டுட்டியடி. கைமீறி போயிட்டேங்கிறியா? அதுக்கு காரணம் யாரு? நீயும் அப்பாவும் தானே? தங்க கூண்டு செஞ்சு அதுல கிளி அடைச்சு வச்சா அது சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தமா? ஊர் சாபத்தை சம்பாதிக்கவே உனக்கு அப்பாக்கு நேரம் இல்ல. தினமும் கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, கொலை. இந்த நரகத்துல நான் ஒருத்தி எப்படி நிம்மதியா வாழ முடியும்? அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கும் போது போகாத மனம் இப்ப என்னால போயிடுச்சா? அரெஸ்ட் பண்ணி உங்களை தெரு தெருவா இழுத்துட்டு போனாங்களே, அப்ப போகாத கௌரவம் இப்ப என்னால போயிடுச்சா? என்னால அம்மா செத்தாங்களா, இல்ல உங்க அட்டூழியத்தை பார்க்க சக்தி இல்லாம செத்தாங்களா? உண்மை யாருக்கு தெரியும்? மிரட்டி பணிய வச்சு இந்த ஊரையே நாசம் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவங்க சாபம் நமக்கு வேண்டானுதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். அது மட்டும் இல்ல, நான் ஒரு நல்லவரை தான் கைப்பிடிச்சிருக்கேன். குடிசையில வாழ்ந்தாலும் நான் அவரு கூட சந்தோஷமா வாழ்வேன். ஆனா பொண்ணு ஓடி போச்சேன்னு அப்பாவும், தங்கச்சி போயிட்டாலே நீயும் ஊரு முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும். நிக்க வைப்பேன். அதுதான் உங்களுக்கு தண்டனை. தப்பு பண்ணது இல்லாம பழி வாங்க வர பாக்குறியா? அதுக்கு கழுத்துல தாலி வயித்துல குழந்தை இருந்தா தானே. கருவி கலைச்சிருப்பேன். நாளைக்கு நிச்சயதார்த்தம் நல்லா நடக்கணுமே பாக்குறேன். நிச்சயதார்த்தம் மட்டும் முடியட்டும், உன் வைத்தியம் காலி பண்ணிடுறேன். இந்த பார், கல்யாணம் முடியற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போன கொன்னுடுவேன். போடி. சந்திரா, ஏய் சந்திரா. என்னங்கய்யா? இந்த பார், எங்களுக்கு தெரியாம தாமரை வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அப்படி போனா ஒன்ன கொன்னுடுவேன். ஜானி அண்ணே, சமையக்கார காலைல எத்தனை மணிக்கு வரேன்னாரு? காலையில 5 மணிக்கு வந்துறேன்னு சொல்லிட்டு. சமையலுக்கு வேண்டிய ஜாமான்லாம் வந்துருச்சுல? எல்லாம் வந்துருச்சுண்ணே. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. வணக்கம் மாமா. என்ன மாமா, ஃபங்க்ஷன் மேட்டர்லாம் ரொம்ப பிஸியா நடக்குது போல இருக்கு. ஆமா ஆமா, எல்லாத்தையும் நானே நேர்ல நின்னு கவனிச்சுக்கிறேன். நாளைக்கு யாரும் குறை சொல்லிட கூடாது பாருங்க. அது சரி. ஆமா, தாமரைங்க மாமா. ஏய், தாமரையை கூப்பிடுறா. தாமரை, தாமரை. என்னப்பா? வாமா, மாப்பிள்ள உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு வந்திருக்காரு. என்ன மாப்பிள்ள, கிஃப்டா?
ஆ தாமரைக்கு ஒரு சின்ன கிஃப்ட். ஏன் எங்களுக்கெல்லாம் கிடையாதா? நாளைக்கு தரேன் உங்களுக்கு. சும்மா கேட்ட மாப்ள. தாமரை என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இந்தாங்க வைர மோதிரம். வாங்கிக்கங்க. தேங்க்ஸ். என்ன மாப்பிள, கொஞ்சம் பொறுத்து நிச்சயதார்த்த அன்னைக்கு சபையில எல்லாருக்கும் முன்னாடி கொடுக்க வேண்டியதானே? கொடுக்கலாம் தான், ஆனா சபையில எல்லாருக்கும் முன்னாடி கொடுக்க கூச்சமா இருக்கும் மாமா. மாப்பிளைக்கு வைக்கத்த வர்றா. ஐயோ. சரி, மாப்பிளைக்கு நீ என்ன கொடுக்க போற? தாமரை எனக்கு கிஃப்ட் தானே. அப்படி போடு அருவாள. அப்புறம் என்ன மாப்பிள, அப்பா அம்மா சீர்சனத்தை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க? மாமா, நான் தான் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே சொன்னேன்ல, ஒரு பைசா கூட உங்ககிட்ட வாங்க மாட்டேன்னு. பொண்ணை மட்டும் நீங்க அனுப்பி வச்சா போதும். நான் முதல்ல கிளம்புறேன். சீரை பத்தி பேசினாலே நைஸா கிளம்பிடுறீங்க. சரி, போயிட்டு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மாமா. சரி தாமரை, நான் கிளம்புறேன். வர அருள். வாங்க மாப்ள. டேய் முருகேசா, இந்த தோப்புல நெத்துக்காயெல்லாம் உரிச்சு போடுறா, நாளைக்கு சமையலுக்கு உதவா. ஏய், இதெல்லாம் பார்த்து கட்டுங்கடா. என்னடா நீங்க பண்றது? மேல இது படியில வர வேண்டாமா? லைட் எல்லாம் இவாட்டு ஓரமா கட்டிட்டு போனீங்க, எப்படா தெரியும்? பார்வை வேண்டாமா? டேய் டேய் கட்டற. நான் அப்பவே சொன்னல, எனக்கு தெரியாதா என்ன? வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வாங்க. என்ன நீங்களே லேட்டா வர்றீங்க? சாரிண்ணே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியா? அண்ணா நீங்க எப்போ வந்தீங்க? நான் நேத்து வந்தேன். நல்ல வாங்க. வாங்க வணக்கம். என்னம்மா நீ இப்பதான் வர? சாரி, லேட் ஆயிடுச்சு அங்கிள். சரி தாமரை எங்க இருக்கா? மேல இருக்கமா, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. வணக்கம். வாங்க 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 வாங்க. உள்ள வாங்க. கிரிஜா, இது வந்துட்டேங்க. ரெடிங்க. ரெடி ஆயிட்டியா? ஒரு வழியில டிராப் பண்ணிட்டு போறேன். சரிங்க. என்னங்க, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? நான் நிச்சயதார்த்தத்துக்கு போறது 2வது பட்சம். ஆனா மதன் அண்ணாக்கு நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீங்க வரும்போது ஒரு 2 நிமிஷம் தலையை காட்டிட்டு போயிடுங்களேன், அவரும் சந்தோஷப்படுவார்ல. அதுல இருக்கிற சங்கடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் உங்ககிட்ட கிளியரா பேசிட்டேன் இல்ல. வேணா அப்புறம் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். சரி, கிளம்பு போலாம். அண்ணா, வா செல்வம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா நீ? என்ன திடீர்னு வந்திருக்க? 2 நாள் லீவ் கிடைச்சதுண்ணே, அதான் வந்தேன். அண்ணி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா அப்பாலாம் போய் பார்த்துட்டு வந்தீங்களா? பார்த்துட்டு தான் நீ வந்த. நல்லா இருக்காங்க. உங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா நீ? என்னடா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? இல்லண்ணே, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் எப்பவும் போல தான் இருக்கேன். சரி, என் ஃப்ரெண்டுக்கு நிச்சயதார்த்தம் இருக்கு. கிரிஜா தனியா போறா, துணைக்கு போயிட்டு வா. சரியா? சரிண்ணே, போயிட்டு கிரிஜா, வந்துடுறேன். நான் கிளம்புறேன். போயிட்டு வந்து ஃபோன் பண்ணு. வரேன்டா. சரிண்ணே. அப்பா, உங்க அண்ணன் எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணிட்டாரு. உட்காருங்க, நான் ஒரு நிமிஷத்துல வந்து. சரி நீ. வாங்க வாங்க. போங்க. வணக்கண்ணே. அடடே, வாங்கடா, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. வாஞ்சி, நீ எப்போ வந்த? நான் நேத்து காலையில வந்தேண்ணே. உள்ள போங்க. வாங்கம்மா. வணக்கம். வாங்கம்மா வாங்க. போங்க. என்னண்ணே எல்லாரும் வந்தாச்சு, மாப்பிள்ளை என்ன? இந்த மாப்பிள வந்துட்டாப்பா. ஆமா, பார்த்து இறங்குமா. வாங்க சார். வணக்கம். வாங்க. இவன் தான் என் தம்பி வாஞ்சி, சென்னையில Hello, இருக்கான்னு sir. சொன்னேன்ல. வாங்க இவர் தான் Hi, சம்பந்தி. உள்ள போங்க. வணக்கம். போங்க. வணக்கம் சார். வாங்க. வாங்க. வணக்கம்மா. ஏய் தாமரை, இப்படி கண் கலங்கிக்கிட்டே இருந்தனா பாக்குறவங்க எல்லாம் சந்தேகப்படுவாங்கடி. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. முடியலடி. மதன் சார்கிட்ட எப்படியாவது சொல்லிடலான்னு ட்ரை பண்ண முடியாம போச்சு. லெட்டர் எழுதி வச்சு, ஆனா அவர் கண்ணுல படல. நான் இப்ப என்னடி செய்யறது? சரிப்பா, இப்போ இந்த நிமிஷம் என்ன பண்றதுன்னு யோசி. முதல்ல ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகு. உங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். ஓ அப்படியா? வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். இந்தாங்க காஃபி. எங்க வீட்டு புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, நல்லபடியா பாத்துக்கங்கய்யா. கண்டிப்பா. என்னடா ஒரு மாதிரி நர்வஸா இருக்க? அப்படிலாம் இல்லப்பா,
எல்லாரும் நம்மளே வெறிச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி அனீசியா இருக்குது. அட பாவி, ஆஹா, இவன் தாலி கட்ட போறது இல்ல. போற போக்க பார்த்தா நான் தான். என்னது? அப்பா சும்மா சொன்னேன்டி, சும்மா தான் சொன்னேன். காஃபி அதானே. அப்பா ஆ? என்கவுண்டர் பாண்டியனோட வைஃப் வராங்க. எல்லாரும் அவங்கவுங்க புருஷனோட வந்திருப்பாங்க, நான் மட்டும் தனியா வந்திருக்கேன். விடுங்க நீ, இது நிச்சயதார்த்தம் தானே, கல்யாணத்துக்கு அண்ணன் வந்து கலந்து பாரு. எங்க வர போற? வாங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. என்னம்மா வீட்டுக்காரர் வரலையா? அவருக்கு ஒரு முக்கியமான வேலை, அதான் வர முடியல. பரவாயில்லம்மா, உன்னையாவது அனுப்பிச்சார ரொம்ப சந்தோஷமா. உன்னோட ஆசீர்வாதம் என் பொண்ணுக்கு ரொம்ப தேவை. உள்ள போம்மா. போங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். நான் சொன்னல என்கவுண்டர் பாண்டியன், அவரோட சம்சாரம் இதுதான். ஓஹோ. அண்ணா. வாமா கிரிஜா. வாமா. வணக்கம்ப்பா. வணக்கம்மா. கிரிஜா வாமா உட்காரு. உட்காருங்க. கிரிஜா பாண்டியன் வரலையா? வரலண்ணா. எனக்கு தெரியும் அவன் வரவே மாட்டான். நான் யாரெல்லாம் ரொம்ப நேசிக்கிறேனோ அவங்கெல்லாம் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுறாங்கப்பா. ஏய் தாமரை, திரும்ப திரும்ப அழுதுட்டு இருந்தேனா பாக்குறவங்களா என்ன நினைப்பாங்க? அழாதப்பா, நார்மலா இரு. செல்வம் எல்லா ஏற்பாடும் நிச்சயமா பண்ணிருப்பாரு. ஏய் அழாத தாமரை. நான் போய் தாமரையை பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் நம்மளால வர சொல்லுமா, ரொம்ப போர் அடிக்குது. பாத்தீங்களாமா, இப்பவே இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மள எல்லாம் யாருன்னு கேட்க போறாரு. அதானே, வாயை திறக்க கூடாதே, உடனே கிண்டல் அடிங்க. சரி சரி, நான் போய் தாமரையை கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணி, நானும் உங்க கூட வரேன். உங்களுக்கு என்ன போர் அடிக்குதா? இவ்ளோ வயசாகியும் யார்கிட்டயும் போய் பேச மாட்டாரு. வாங்க. தாமரை, வாங்கக்கா. அண்ணன் வரலையா? இல்ல, அவர் வரல. நான் செல்வம் வாங்க. இவரோட தான் நான் வந்தேன். இவர் எங்க வீட்டுக்காரோட சித்தப்பா பையன். பேரு. ஹாய் செல்வம், எப்படி இருக்கீங்க? ம், இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கு 100 ஆயிசுப்பா. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? காலேஜ்ல எங்களுக்கு சீனியர். ஓ, நல்ல வேலை ஏதாச்சியா வந்தாரு. இல்லாட்டியும் உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்வீட் ஷாப் கிடைச்சிருக்குமா? டேய் ஜானி, அண்ணா. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்பணும். என்ன? சரிண்ணா, மேல ரெடி பண்ணி. சரி பாத்துக்கோ. இத சம்மந்தி வாங்க, வாங்க. வாங்க, வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. நீ அங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க மாப்ள. மாப்பிள்ளைக்கு புது மாப்பிள்ளை கலை வந்துருச்சு. ஏன் மாமா நீங்க வேற? என்ன நீங்க பொண்ணை காணோன்னு என் பையன் தவிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாங்க. ரெடி ஆயிட்டு இருக்காமா, இப்ப வந்துருவா. சரி, ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். நான் எதுக்கு குறுக்க? நான் கீழே இருக்கேன். தாமரை 2 பேரும் சீக்கிரமா கீழே அனுப்புங்க. தாமரை அனுப்பதானே நான் இருக்கேன். நீ ரெடி ஆயிட்டு வா. செல்வம், தாமரை, நீ எதுவும் பேசாத, நடக்கிறது நடக்கட்டும், அமைதியா இரு. என்னால எப்படி செல்வம் அமைதியா இருக்க முடியும்? தாமரை, இன்னைக்கு நைட் 11 மணிக்கு பஸ்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். நீ எப்படியாவது வந்துரு, நான் உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த நரகத்துல இருந்து தப்பிக்க எனக்கு இன்னைக்கு விடிவு காலம் வந்துருச்சு. நீ சொல்றது மாறாதுல்ல? எதுவும் மாறாது. நீ இப்ப கண் கலங்காத. மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். வயித்துல உன் குழந்தைய சுமந்துக்கிட்டு எப்படி இன்னொருத்தரோட நிச்சயதார்த்தத்துல உட்கார்றது? நம்ம இப்பவே போயிடலாமா? ஏய், நீ அழுத எல்லாத்தையும் கெடுத்துருவ போல இருக்கே. நம்ம இப்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்கோம். கொஞ்சம் பெசகுனாலும் ஜென்மத்துக்கு நம்ம ஒண்ணு சேரவே முடியாது, பாத்துக்க. அண்ணனுக்கு நான் கர்ப்பமா இருக்க விஷயம் தெரிஞ்சு போச்சு. கருவை கிடைக்கணும்னு வெறியோட இருக்கான். தாமரை, நாம தான் இப்ப கிளம்ப போறோம்ல, எதுக்கு தேவையில்லாம கண் கலங்குற? பிரசன்னா, கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் நிறைய அட்வைஸ் பண்ணிட்டேன். இவ என்ன குழந்தையா? சொன்னா புரிஞ்சுக்கணும். அழாத தாமரை. அண்ணா, ஃபீல் பண்ணாதீங்க.
தாமரை ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்போ வந்துருவா. வரட்டும் வரட்டும். என் பொண்ணு காலேஜுக்கு கிளம்புறதுக்கு 1 மணி நேரம் மேக்கப் போடுவா. நிச்சயதார்த்தம் வேற கேட்கணுமா? என்ன பண்ணிட்டு இருக்கா மேல? டிஃபன் நான் பார்த்து வரேன். சாப்பிட்டீங்களா? டேய் பொறுமையா போடா தம்பி. இவன் எப்போதும் இப்படிதான், எல்லாத்துக்கும் பாய்வான். ஏன் நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? தாமரையை சின்ன குழந்தையிலேருந்து தோளில் தூக்கி வளர்த்த வேணாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு பொண்ணுன்னு அது ஒன்று தான். அதுவும் இப்போ நம்மளை விட்டு வேற குடும்பத்துக்கு போக போகுதுன்னு நினைக்கையில மனசுக்கு கஷ்டமா இருக்குண்ணே. வாஞ்சே, பொம்பளை பிள்ளைன்னா இன்னொருத்த வீட்டில் போய் வாழ போறவ தானே. அப்படியே இருந்தாலும் எங்கே போயிட போறா? நாம தான் அடிக்கடி போய் பார்த்துக்க போறோமே, அப்புறம் என்ன? கவலையை விடு. தாமரை, அதான் நான் வந்துட்டேன்ல, எதுக்கு பயப்படுற? தைரியமா இரு. நான் ராத்திரி கிளம்பி வந்துடுறேன். முன்கூட்டியே பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணு. எனக்கு காக்க வச்சிடாத. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் நேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி, கருணையில்